ஒரு மனுஷன் இவ்வளோ தூரமாக அப்பாவியாக இருப்பான். இவ்வளோ அப்பாவியாக இருந்தான்னா நல்லா யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அப்படிங்கிறதுக்கும் இந்த படம் தான் உதாரணம். அப்பாவியா மழுமட்டியாக இருக்கவனுக்கு கோவம் வந்துன்னா மிதிக்கிறவன் திருப்பி மிதிக்கலாம் மாட்டான், ஸ்ட்ரைட்டாக டெத்து தான். அப்படிங்கிறதுக்கும் இந்த படம் தான் ஒரு உதாரணம். கதை, நெஞ்சில் ஈரமே இல்லாத போலீஸ்காரங்க அதிகார போதையில் பண்ணக்கூடிய அட்டூழியம் தான் கதை. சமுத்திரகனி அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்துருக்காரியா அப்படின்ட்டு எத்தனை படத்துக்கு தான் சொல்லதுன்னு தெரில. லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்கு. இந்த படத்துலையும் வாழ்ந்துருக்காரு. மெட்ராஸ் புகழ் ஹரிகிருஷ்ணன் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஷாட்லேருந்து லாஸ்ட்டு ஷாட் வரைக்கும் பரிதாபத்தை அல்ல லோடா. சமுதாயத்தில் வலி இழந்தவனை இந்த பாடப்படுத்துவீங்க அப்படின்னு கேட்க அளவுக்கு நடிச்சிருக்காரு. சுப்பிரமணிய சிவா கொஞ்ச நேரமே வந்தாலும் அபார நடிப்பு. அப்புறம் இனியா குதிரையில் வந்து ஒரு சீனை போடுவாங்க, மாசாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏமா இந்த சீனை போட்டு பாத்தியா மொத்தமாக முடிச்சு விட்டானுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்களை காலி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட சிறை மாதிரியான ஒரு கதை தான். சிறை படத்தில் விக்ரம் பிரபு பாதிக்கப்பட்ட அந்த பையனை காப்பாற்ற முயற்சி பண்ணுவார், காப்பாற்றிடுவார். ஆனால் இதில் சமுத்திரகனி ஹரிகிருஷ்ணனை காப்பாற்ற முயற்சி பண்ணுவார், ஆனால் காப்பாற்ற முடியாது. அதுதான் சோகங்கள்.